அனைவருக்கும் வணக்கம். கோவில்களில் நம்ம பள்ளியை பார்க்கறது நல்ல ஒரு பலனா அல்லது அது ஒரு அசுப பலனா அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்க. அதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். சாதாரணமாக நம்ம எல்லா வீட்லேயுமே பள்ளிகள் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனாலும் கோவில்களில் பள்ளியை பார்க்குறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. சாதாரணமாக வீட்டில் பள்ளிகள் இருந்தால் அது நல்லது தான், அதாவது சுப பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். குறிப்பாக கோவில்களில் பள்ளியை காண்பது ஒரு ஒரு நல்ல சகுனமாகத்தான் சொல்கிறாங்க. சில கோவில்களில் பள்ளிகளுக்கு புண்ணிய சின்னங்களாக பார்க்குறாங்க பள்ளிகளை அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக காஞ்சிபுரம் வரதராஜர் கோவிலில் இருக்கக்கூடிய தங்க மற்றும் வெள்ளி பள்ளிகளை பக்தர்கள் வணங்கி வரதை இன்றைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த பள்ளிகளை தொட்டு வணங்கும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம், கஷ்டம், பிரச்சனை எல்லாமே நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறதால தான் அந்த பள்ளிகளை தொட்டு வணங்கக்கூடியதை பார்க்குறோம். அப்படி அந்த தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது. சரி, நம்ம கோவிலில் இது மாதிரியாக பள்ளிகளை பார்த்து வழிபாடு செய்கிறது எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும், அது நல்லதா கெட்டதா, மேலும் பள்ளிகளை பற்றி என்ன மாதிரியான சகுனங்கள்லாம் நம்ம இன்றைக்கும் பார்த்துட்டு வரோம், இது பற்றிய எல்லா தகவலும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். மேலும் இது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிகள் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள்லாம் தெரியும், நீங்கள் இது மாதிரி கோவில்களில் பள்ளிகளை பார்த்துருக்கீங்களா, உங்கள் வீடுகளில் இருந்த பள்ளிகளை பார்த்துருக்கீங்களா, அல்லது துண்டான பள்ளி, அதே போல் தரையில் பள்ளி ஓடும்போது அது ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான வித்தியாசமான அனுபவம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும். கோவில்களில் நம்ம பள்ளிகள் சுற்றி திரியிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியினுடைய தொடர்பாக சொல்லலாம். அது நமக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரதாகத்தான் நம்பப்படுது. சில கோவில்களில் பள்ளிகளை வணங்குவது ரொம்ப ரொம்ப புண்ணியமாக கருதப்படுது. காஞ்சிபுரம் வரதராஜர் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த தங்கம் மற்றும் வெள்ளி பள்ளியும் அப்படி தான் பக்தர்கள் தரிசனம் செய்கிறாங்க. இதே போல் தஞ்சை பெரிய கோவில்லையும் பக்தர்கள் பள்ளிகளை காண விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதாவது மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள் சித்தர்களுடைய சொரூபம் அல்லது தேவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுறதால அந்த தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளை பார்த்து கூட மக்கள் வழிபாடு செய்கிறத இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியுது. அதே போல் பேராவூரணி நீலகண்ட பிள்ளையார் கோவில்லையும் பள்ளி சொல்லக்கூடிய பலன் கேட்க பௌர்ணமி நாளில் பள்ளி கோவிலில் அங்கு கோவிலில் தங்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே ஒரு சன்னதியில் 2 பள்ளிகள் இருக்கும், அவற்றை பக்தர்கள் தரிசனமும் செய்து வராங்க. எனவே கோவிலில் பள்ளியை பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சகுனமாகத்தான் கருதப்படுது. அதனால் நம்ம ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். ஆனால் இந்த பள்ளிகள் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது நாம் இந்த விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது தெரிஞ்சுக்க முடியுது. குறிப்பிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு உத்தரத்தில் பள்ளிகளுக்கு சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது நாம் இப்போ பார்த்தோம். சரஸ்வதியினுடைய துணை இல்லாமல் யாகம் நடத்தினாராம் பிரம்மா. அதை தடுக்க நினைத்த சரஸ்வதி வேகவதி அப்படின்னு சொல்லக்கூடிய நதியாக பெருக்கெடுத்து ஓடினாங்களாம். மேலும் திருமால் அதை தடுத்து அக்னி வடிவத்தில் மாறி யாகம் நடத்த அருள் புரிந்தாங்களாம். யாக முடிவில் அவிர்பாகத்தை, அதாவது யாக பலன் ஏற்று கேட்ட வரத்தை அருளினாராம். வரம் தந்த பெருமாளுக்கு வரதராஜர் அப்படின்னு அப்போதான் பெயர் ஏற்படுது. வரம் அருளிபவர்களுக்கு முதன்மையானவர் அப்படின்னு இந்த வரதராஜர் பெருமை பெறுகிறாரு. அதே போல் காஞ்சிபுரத்தில் வரதராஜருக்கு அப்படின்னு கோவிலும் எழுப்பப்படுது. புண்ணிய கோடி என்கிற கோடி புண்ணியம் தரக்கூடிய விமானத்தின் கீழே இவர் வீட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. பொதுவாகவே கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய பெருமாள் இங்கு மேற்கு நோக்கி காணப்படுறாரு. பெருந்தேவி தாயாருக்கு தனி சன்னதி இருக்கிறதையும் பார்க்க முடியும். திருமங்கை ஆழ்வார், பூதந்தாழ்வார், பேயாழ்வார் இவரெல்லாம் பாடப்பட்டது இங்கே தான்.
அதே போல் ஆளவந்தார் ராமானுஜர், தேசிகன் சுவாமி, மணவாள மாமுனிகன், திருக்கச்சி நம்பி, பெரிய நம்பி ஆகிய அருளாளர்களுக்கு இந்த பெருமாள் ஒரு அருள் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். கோவில்களில் சர்க்கரை பொங்கல், பஞ்சாமிர்தம் மற்றும் பிரசாதங்கள் செய்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே மட்டும் இட்லி பிரசாதமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷம். சாதாரண இட்லி போல் இல்லாமல் இது விசேஷமான சுவை கொண்டதாகவும் இருக்கும். அரிசி, உளுந்து சேர்த்து சாதாரண இட்லி செய்வாங்க. ஆனால் பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய இந்த இட்லியில் சீரகம், மிளகு, சுக்கு, இஞ்சி, நெய்யில் வறுத்த கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொத்தமல்லி, முந்திரி சேர்த்து தயாரிப்பாங்க. இந்த இட்லிக்கு புழுங்கல் அரிசி மற்றும் பச்சரிசியும் சேர்த்து மாவு அரைக்கிறாங்க. ஒரு சன்னதியில் 2 பள்ளிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். பக்தர்கள் ஒரு ஏணியின் மீது ஏறி சென்று இந்த பள்ளிகளை தரிசிக்கிறது இன்னைக்கும் நடந்துட்டுருக்கு. கௌதம முனிவர் சீடர்களான ஹேமன், சுக்லன் இந்த இருவரும் ஒரு குரு செய்யக்கூடிய பூஜைக்கு தேவையான தீர்த்தத்தை எடுத்துட்டு மூடாமல் வச்சுட்டு போயிட்டாங்களாம். அபிஷேக நேரத்தின் போது அதை குரு கிட்ட கொடுக்க அதனுள்ள விழுந்து கிடந்த அந்த பள்ளி குதித்து ஓடி இருக்கு. இந்த அலட்சிய செயலால் கோபமடைந்த கௌதமர் அந்த சீடர்களை பள்ளியாக மாறும்படி சபிக்கிறாரு. அவர்கள் சாப விமோச்சனம் கேட்டபோது பெருமாளை தரிசித்தால் பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கள் காஞ்சிபுரம் வந்து அந்த உத்திரத்தில் தங்கி தவம் இருந்து சாபம் நீக்க பெற்றாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் தங்கம், வெள்ளியால் ஆன பள்ளிகளை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. இவற்றை தரிசித்தா அறியாமல் மற்றும் கவனக்குறைவால் நடந்த செயல்களால் ஏற்பட்ட பாவத்துக்கு கூட நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆங்கிலேயர் காலத்தில் கவர்னர் ஜெனரலாக இருந்த ராபர்ட் கிளவ் ஆற்காடு நவாபை சந்திக்க கிளம்பினாராம். வழியில் காஞ்சிபுரத்தில் தங்கினாராம். அவர் வயிற்று வலியால் அவதிப்பட்டிருக்காரு. வரதராஜர் கோவிலில் இருந்த பட்டருடைய அறிவுரை ஏற்று பெருமாளின் தீர்த்தத்தை கிளைவ் அருந்த வயிறு வலி நின்றது. நன்றியுடன் மரக்கண்டிகை என்னும் ஆரத்தை பெருமாளுக்கு காணிக்கையாக்குறாரு. கருட சேவை மற்றும் தேர் திருவிழா ஆகிய நாட்களில் இந்த கண்டிகை பெருமாளுக்கு அணிவிக்கப்படுது. மேலும் 24 படிகள் ஏறி இந்த பெருமாளையும் பள்ளிகளையும் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் நாம் போனோம் அப்படின்னா இந்த கோவிலில் தரிசிக்க முடியும். குறிப்பாக உங்களுக்கும் பள்ளிகளுடைய தோஷம் இருக்குது அல்லது இந்த பள்ளிகளால் நமக்கு கஷ்டம் இல்லையோ நாம் இந்த பள்ளிகளை போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும், தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த வீட்டில் பள்ளிகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறதால நல்லதாகத்தான் கருதப்படுது. இருந்தாலும் இந்த பள்ளிகள் இறந்து கிடந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு அபசகுணமாகத்தான் பார்க்குறாங்க. குறிப்பிட்டு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு அசுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த பள்ளிகள் அப்படிங்கிறது காலாகாலமாக நாம் கடைப்பிடித்துட்டு வரக்கூடிய சகுனங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வீட்டில் இது மாதிரி நீங்கள் பள்ளிகளை பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பிட்டு பள்ளிகள் நம்ம உடல் மீது விழுகிறதோ அதை பொறுத்து நமக்கு ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அது எழுப்பக்கூடிய ஓசையை நாம் பொறுத்தும் தனித்தனியான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பண்டைய காலத்தில் பள்ளியை குறித்து ஒரு தனி படிப்பே இருந்திருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கும் நமக்கு நம்ப முடியாத ஒரு மிக பெரும் சவாலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை தான் கௌளி சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளிகளை பற்றி நம்ம பார்க்கும்போது நமக்கு மேலே விழுந்துச்சு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளும் பரிகாரமும் இருக்குது அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்கிறாங்க. அதே போல் உடலினுடைய எந்த பகுதியில் பள்ளி விழுந்தாலும் நாம் முதல்ல செய்ய வேண்டியது நன்கு குளித்து முடிச்சுட்டு சிவன் அல்லது விஷ்ணு, விநாயகர் போன்ற எந்த ஒரு கோவிலுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது இப்படியெல்லாம் பயன்படுத்துங்க. அதே போல் சித்த வைத்தியத்தில் மருந்தாகவும் கோயில் சடங்குகளில் அபிஷேக பொருளாகவும் பசுமாட்டிலிருந்து பெறக்கூடிய 5 விதமான பொருட்களால் செய்யப்படும் பஞ்சகாவியம் திகழுது. இந்த பஞ்சகாவியத்தை உண்பதால் வள்ளி நம்ம மீது விழுகிறதால ஏற்படக்கூடிய தோஷமெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பள்ளிகள் நம்ம மேலே விழுந்தா கூட இந்த மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு எடுத்துரைக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் இந்த மாதிரியான சகுனங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் பள்ளிகளை நம்ம கோவிலில் பார்க்குறதால என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது, எந்த கோவிலில் தனி சிறப்பாக இந்த பள்ளி வழிபாடு செய்யப்படுதுங்கிற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.